ஒரே பொசிஷன் என்றென்றும் அதே பொசிஷன் என்கிற மெஷின் வேலையை விட்டுவிட்டு இது போன்ற நுட்பங்களை முயற்சி செய்து பாருங்கள். முதுகு பிடித்துக் கொள்ளுமோ என்றெல்லாம் மிரள வேண்டாம். இன்பத்துக்காக இந்த ரிஸ்க் கூட எடுக்கக்கூடாதா என்ன? யோனிக்குள் ஆணுறுப்பின் செயல்பாட்டை சரிசெய்ய இடுப்பை சுழற்றுவது, உயர்த்துவது அல்லது குறைப்பது, ஆங்கிலிங் என்கிற இந்த முறையை முயற்சி செய்தவர்களில் 87% பேருக்கு இது நல்ல பலனளித்தது. 2. ஆண்குறி ஊடுருவரின் போது பெண்ணோ இணையோ அவளது வேஜினாவை ஒரு விரல் அல்லது பாலியல் பொம்மை மூலம் ஊடுருவி ஒரே நேரத்தில் இரட்டை தூண்டுதலை அளிப்பது. பேரிங் என்கிற இந்த இணைத்தல் முறை 69%த்தினருக்கு வெற்றியை தந்திருக்கிறது. ஊடுருவலின் போது ஆணுறுப்பு பெண்குறிக்குள், குறிப்பாக கிளிட்டோரிஸ் பகுதியில் தொடர்ந்து உராய்ந்து கொண்டே இருக்கும். அது பிஸ்டன் போல ஒவ்வொரு முறையும் வெளித்தள்ளப்படாமல் உள்ளேயே கிளிட்டோரிஸின் மீது காதல் கொண்டிருக்கும். பொதுவாக பெண் மேலே இருக்கும் நிலையில் இது சிறப்பாக அமையும். ராக்கிங் என்றழைக்கப்படும் இந்த முறைக்கு 76%த்தினரின் ஓட்டு இருக்கிறது. 4. அடியாழம் வரையெல்லாம் போக வேண்டியதில்லை. ஓரின்ச் அளவிற்குள்ளேயே அகில உலக இன்பத்தையும் துய்க்க முடியும் என்கிறார்கள் இதில் ஆழம் கண்டவர்கள். அதாவது யோனியின் நுழைவாயில் அருகிலேயே ஆழமற்ற ஊடுருவல் மூலம் இன்பத்தை அளிக்கும் முறை இது. உண்மையில் இந்த பகுதி குறைத்து மதிப்பிடப்பட்டுள்ளது. ஓரங்குல ஊடுருவலிலேயே அதற்கு மேல் செல்லாமலேயே மிகவும் அற்புதமாக உடலுறவு கொள்ள முடியும். ஷாலோவிங் என்கிற இந்த லேசா நுட்பத்தை 84%த்தினர் விருப்பத்தோடு பயன்படுத்துகின்றனர்.